வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரத்தில் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளையிலிருந்து பேசுகிறோம். நம்ம வனத்துக்குள்ளெல்லாம் போயிட்டோம், தண்ணி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணி கொடி அப்படின்னு இருக்கு. அந்த காலத்தில் பழியர்களும் அதைத்தான் சாப்பிட்டாங்க. தண்ணியே இல்லாமல் வறட்சியான இதுலேயும் நமக்கு தண்ணி கொடுக்கக்கூடியது அந்த மரம் தான் இது. பார்த்துக்குங்க, அதுதான் அந்த கொடி தான் இது, தண்ணி கொடி. இது பாருங்கள், இப்போ தண்ணி வரும் பாருங்கள். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்துங்களா. பாருங்க, இது தண்ணி பாருங்க. இது நீங்க எங்கேயுமே எந்த இதுலயும் நீங்க பார்த்திருக்க முடியாது. இந்த மாதிரி இறைவன் தாவத்தை தீர்க்கிறதுக்கு எவ்வளவோ இடங்கள்ல என்னென்னமோ அதிசயங்கள்லாம் வச்சிருக்கிறாரு. நம்ம ஊர்ல பார்த்தோம்னா இவ்வளவு பெரிய அதிசயங்கள்லாம் இருக்குது. அப்பேற்பட்ட வனங்களை யாருமே பாதுகாக்கிறது இல்லை. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம், வனங்களை பாதுகாருங்க. இந்த மாதிரி எத்தனையோ நல்ல இது உலகத்திலேயே உலகத்திலே புண்ணியமான நாடு இந்தியா. இந்தியாவிலேயே புண்ணியமான மாநிலம் நம்ம தமிழ்நாடு. வனத்தை காப்போம். எங்கே போனாலும் நீங்கள் எந்த இதையும் தொடாமல் நல்ல ஒரு இது பண்ணுங்க. இது மிக மிக நல்லது. இந்த இது சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு குளிர்ச்சியாகும். நம்ம உடம்பு யூரின் போகிறது மஞ்சளாக போகிறது, யூரின் வெள்ளையாக போகும். அந்த நீர்த்தரையில் இருக்க அந்த புண்ணெல்லாம் சரியாயிரும். யூரின் போகும்போது துருநாற்றம் மாதிரி வர்றதெல்லாம் அது எடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்பேற்பட்ட ஒரு மூலிகை அந்த நேர்கொடி. அது மிக மிக நமக்கு நல்லது என்று கூறி அடுத்த எபிசோடுக்கு போகலாம். இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா எங்கள் அம்மையப்பர் டிவியை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஷேர் பண்ணாதான் நாங்கள் அடுத்த இது இன்னும் உங்களுக்கு இதோட இன்னும் அதிசயமாக உங்கள் பார்வைக்கு படமாக காண்பிப்போம். வாருங்கள். வணக்கம்.